ஹாய் ஹலோ நண்பர்களே, அண்ட் மை ஹார்ட் இஸ் நான் தான் உங்கள் டார்க் ஸ்பெல்லோட ரிக்கி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெவில்ஸ் அப்சஷன் அப்படிங்கிற ஜேகேவோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பைசி க்ரைம் ஸ்டோரி தான். ஸோ வந்து இந்த பார்ட்டை கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேவா? ஸோ லாஸ்ட் பார்ட்டோட நான் எதோட முடிச்சிடுவேன் அப்படின்னா, ஜேகே வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பான். ஸோ அதே மாதிரி அதர் சைடில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு பாடியையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதோட தான் வந்து போன பாட்டை முடித்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பாட்டை பார்க்கலாமா? பார்க்கும்போது இது ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன் தான், இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி தான். ஸோ யாரும் இது ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி கொள்ளாதீங்க. ஓகே? இப்போ மயன் தான் ஜேகேவோட கேபினில் அப்படியே ரொம்ப டயர்டாக அந்த டேபிள்லே ஜேகேவோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டே அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருப்பா. என்ன பேபி கேர்ள் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்க, ஐயோ ஜீவனா போதும் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மூச்சு அடிச்சுட்டே சொல்ல, வீட்டுக்கு போக போகிறீங்களா? அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்த லெசனில் கொடுத்த நோட்ஸ், அதுக்கப்புறம் கொடுத்த ஹோம்ஒர்க்கையும் பண்ணுறேன். தென் நான் இன்றைக்கி எடுத்த லெசனை 10 times நீ உன்னோட புக்ஸில் எழுதி இன்றைக்கி நீ எனக்கு காட்டுற, புரியுதா? ஐயோ ஜீவனா, எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை. நீ பண்ண வேலைக்கு இது தான் பனிஷ்மெண்ட். மறுவாதியாக என்னோடய மைண்ட் மாறுறதுக்கு இங்கேருந்து இப்போது பேர் இல்லைனா பனிஷ்மெண்ட் இதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். இன் அதர் சைட் இந்த கேஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் போலையே. ஆமாம் சார். ஸோ இந்த பொண்ணு சாரா லாஸ்ட்டாக அந்த ஃபாரஸ்ட் கிட்ட தான் போயிருக்கா. ஆனால் அவள் எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட் கிட்டே போனால் ஏதாச்சும் க்ளூ கிடச்சிச்சா? ஓஹோ, அப்போ எந்த க்ளூவுமே கிடைக்கல. இது ரொம்ப டஃப்பான கேஸ் போலையே. எனக்கு டஃப்பான கேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த கில்லர் நிச்சயமாக ஒரு ப்ரில்லியண்ட்டாக தான் இருப்பான். நான் நிச்சயமாக ஒரு கில்லரை புகழ்ந்து பேச மாட்டேன். பட் என் வாயாலேருந்தே அவன் ஒரு ப்ரில்லியண்ட்னு சொல்ல வைக்கிறானா, அவன் எவ்வளோ பெரிய ப்ரில்லியண்ட்டாக இருப்பான். ஸோ இந்த பொண்ணை பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சா? இல்லை சார். அப்படிங்கிற மாதிரி பையனோட அப்பா தான் ஒரு ரூம் ஃபுல்லாக லாஸ்ட்டாக மிஸ் ஆன கேர்ள்ஸ், தென் கொலை பண்ணப்பட்ட கேர்ள்ஸோட பிக்சர்ஸை வச்சு அதை அந்த ரெட் கலர் லைனில் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி அந்த கேஸை பற்றி பார்த்து கொண்டிருக்காரு. ஐயோ, இந்த எழுதி கையெல்லாம் அழைக்குது. இந்த ஜீவனாவை லவ் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி பயந்தான் இந்த ஜேகே சொன்ன எல்லா ஒர்க்ஸையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த அப்பா வேறு ஆளையும் காணோம். ஒரு மக வீட்டில் தனியாக இருக்காளே, பாவமே பார்ப்போமே அம்மா இல்லாத பிள்ளையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அக்கறை இருக்கா. தெரியாம தான் கேட்குறேன். ஏதோ பெத்து போட்டாங்கன்ட்டு வளர்க்குறாரு போல். இவருக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் அவருடைய ஒர்க்கு தான். சரி வாங்கிட்டு அவரை பற்றி பேசி எதுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போகணும்? நீ இப்போ இந்த டிப்ரெஷனை இல்லாட்டி அவன் வந்து பண்ணுவாண்டி உன்னை ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் அழுதுகிட்டே அவருடைய ஒர்க் எல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு 12 மணி மிட் நைட் கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரே டார்க்கான ஸ்கை, பிளாக் கலரில் மேகங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த இதே வந்து ரொம்ப டார்க்காக மிட் நைட் மாதிரி இருக்குது. சில்லான காற்று அப்படின்ட்டு வயன் ஒரு பேகி டிஷர்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு லூஸ் ஷார்ட் பேண்ட்டையும் வேர் பண்ணிவிட்டு வயன் இப்போ அப்படியே அவளுடைய சைக்கிள் அப்படியே போகிறா. ஐயோ பயமாக இருக்குதே, எவனாச்சு பின்னாடி வந்துடுவானா தெரியலையே, கர்த்தரே காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வயன் பாடிட்டு ஒரு வீடு முன்னாடி போய் நிப்பாட்டுறா. ஏன் வீடு பாருடா, அவன் சூப்பராக இருக்கான் ஆளுடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு
ஏன் இந்த ஜாக் கூட சேர்ந்து நம்மளுக்கு இப்படியே புள்ளிங்கோ ஸ்லாங்காக வருது. சரி சரி வயன், அதெல்லாம் விட்டு அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க வாலை அப்படியே வயன் ஏறி ஜேகேவோட வீட்டுக்குள்ளே குதிக்கிறா. எஸ், வந்தது ஜேகேவோட வீட்டுக்கு. ஓஹோ என் ஆள் வீடு பாருடா, ஐயையே இந்த ஸ்லாங்கு வேறு அப்படிங்கிற மாதிரி பையனோட தலையிலே ஒன்று வச்சுட்டு அப்படி அமைதியோ அமைதி அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட வீட்டுக்குள்ளே தான் போகிறான். வீட்டுக்குள்ளே போகலை, அந்த டோர்கிட்ட இருந்து டிங் டோங் அப்படிங்கிற மாதிரி பெல் அடிச்சுட்டு அப்படியே அந்த டோருக்குள்ளேயே போயிடுவா போல். அவ்வளோ அவசரம் வயலுக்கு. அந்த மாதிரி ஜேகே திறக்கிறதுக்கு போதே அவள் அப்படியே விட்டா டோருக்குள்ளே போகிற மாதிரி எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கா. அப்போ அந்த டோரும் அப்படி ஓப்பன் ஆகுது. ஏன் நீங்கள் பண்ணுற ஜியோனா, அது நீ தானே ஹோம்ஒர்க் கொடுத்த, இத்தனை எல்லாமே முடிச்சிட்டேன். ஜங்குக் அப்படியே அவங்கள மேலேருந்து கீழே மட்டும் ஒரு லுக் வைக்கிறான். இந்த டைம்லையா நீங்கள் தானே சார் சொன்னீங்க இன்னைக்குள்ளே நீ இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி எனக்கு காட்டுற, இல்லைன்னா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு. சரி, அதுக்கு எதுக்காக நீ இப்படி கொலையிற? சாரி சார். ஃபர்ஸ்ட் என்னடி ட்ரெஸ் இது? அது உங்களை பார்க்குற அவசரத்தில் தான். சரி சரி உள்ள அப்படிங்கிற மாதிரி ஜேகே வயன் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. தென் அவரோட ரூமில் தான், அதாவது ஸ்டடி ரூமில் தான் வயனை வச்சுருக்காரு. ஹோம்ஒர்க் எல்லாம் ஓகே, கரெக்டாக தான் முடிச்சிருக்க, எல்லாமே கரெக்டாக பண்ணுற வயன். பட் எதுக்காகடி இப்படி வாழுத்தனம் பண்ணுற? ஐயோ சார், அது நம்ம பிறப்புலையே ஒட்டிக்கிட்டது சார். இட்ஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இதுக்கு தான் நிறைய மூவி பார்க்க வேணாம்னு சொல்கிறது. ஐயோ சார், இந்த நாடி அது சார் அப்படிங்கிற மாதிரி பையன் லைட்டாக தடுமாறுறா. பிகாஸ் ஜேகே ஒரு பிளாக் கலர் ஷர்ட் வியர் பண்ணியிருப்பான். தென் அவன் ஒரு 4 பட்டன் அப்படியே அன்பட்டன் பண்ணி விட்டுருப்பான். ஸோ அந்த காற்றுக்கும் அவனுடைய ஷர்ட் அப்படியே லைட்டாக அப்படியே ஓப்பன் ஆகி இருக்கிறதுக்கும் அவனுடைய ஹேர் ஸ்டைலுக்கும் அப்படியே வயன் ஆஹா சொர்க்கம் இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகேவே வெறிக்க பார்க்க ஜேகே நோட் பண்ணிட்டு ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயா இவன் பேசினா மட்டும் ஏதோ சிங்கம் என் காதுக்குள்ளே கர்ஜனை பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பார்க்க, எங்கடி பார்த்துட்டு இருக்கு? அது சார் சும்மா தான். சரி ஹோம்ஒர்க் கொடுத்துட்டல, கிளம்பு. எது கிளம்பா சார்? அவ்வளோதான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கை வலிக்க உனக்கு வேணா ஸ்டார் போட்டு தரேன். எது ஸ்டாரா? சரி நான் என்ன சின்ன குழந்தையா? இன்னும் சின்ன குழந்தை இல்லை சார். ஹோம்ஒர்க்கெல்லாம் முடித்தா வெரி குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 4-5 ஸ்டார் போட்டு கொடுக்குறதுக்கு இன்னும் ஒரு டீன்ஸ். ஐ மீன் நெக்ஸ்ட்டு மந்தில் நான் அடல்ட் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பையன் அப்படியே கைகளை விரித்து ஜேகேயை பார்த்து சொல்ல, சரி இப்போ என்ன தாங்கிற சார்? நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாரு நான் அதெல்லாம் கேட்கல, உனக்கு என்ன வேணும்? அது ஒரு உமா கிடைச்சா நல்லா இருக்கும். உமாவா? அதுதான் உனக்கு நான் ஆஃபீஸ் ரூம்லேயே கொடுத்தேனே நிறையா. அது சார், அது அப்போ இது இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ, அது பனிஷ்மெண்ட் சார். பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கை வலிக்க செஞ்சுருக்கேன். சரி கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி ஜேகே வயனை கூப்பிட, பையனும் அப்படியே ஷையாகிட்டே ஜேகே கிட்டே போக, அப்படி ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவளே லிக் பண்ணிவிட்டு ஓகே இன்றைக்கி ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்டே போக, ஜேகே என்னென்னா அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி விட்றான். என்னது இது அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே பார்க்க, என்னது இதுனா கேஸ் சார் அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே பார்க்க, ஜேகே அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறான். பையனுக்கு அப்படியே ஆனந்தமே அப்படிங்கிற மாதிரி
பால் விளம்பரத்தில் வர பசுமாடு மாதிரி பல்ல ஈன்னு காட்டிகிட்டு இருக்கா. ஜேகே அப்படியே கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பையனும் அப்படி இது போதும் எனக்கு இது போதுமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே செய்யா பாட்டு பாட, ஓ காது வலிக்குது. பையன் அப்படியே பாவமாக பார்க்க, நார்மலாக சொன்னேன் காது வலிக்குது அப்படின்ட்டு. சரி ஜியானா, நீ பாரு, டைம் பாரு 12:30, நீ இன்னும் தூங்காமல் இருக்க ஜியோனா அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்க, அதுவா, நான் ஒரு ஸ்பைடர்மேன். இது ஸ்பைடர்மேனா? பேட்மேன் சொல்கிறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு ஸ்பைடர்மேன் தெரியும்ல? தெரியும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி முழிச்சிருக்கிறவங்க பேட்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் உண்மையாகவே ஒரு ஸ்பைடர்மேன். அப்படியா? நான் வலையெல்லாம் விடுவேன். என்ன சொல்கிறீங்க? அதை எப்படி ஒருத்தரால் வலை விட முடியும்? அதுவும் அதே ஒரு கதை தானே. நான் உண்மையாகவே வலை விடுவேன் வயன். என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு ஸ்பைடர். என்னால் உண்மையாகவே வலை விட முடியும். அதுவும் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட் டைம் மட்டும் தான் அந்த வலையை விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே நாட்டியாக சொல்லிவிட்டு ஸ்மர்க் பண்ணேன். எனக்கு அது என்னன்னே தெரியாமல் இன்னும் சொல்கிறீங்க, அது எப்படி ஒரு பர்சனால் வலை விட முடியும்? வெப்பெல்லாம் அப்படி வராது ஜேகே. உண்மையாகவே வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே நாட்டியாக அப்படியே சொல்ல, அப்படியா எப்படி அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்க, ஜேகே அவனுடைய மிடில் ஃபிங்கர் அப்புறம் ரிங் ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பைடர்மேன் போஸ் கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு, இப்படி பண்ணால் தான் வலை விடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை மற்ற சைட் திருப்பிட்டு, அந்த ஹேண்ட்ஸு மற்ற சைட் திருப்பிட்டு, லைக் அந்த ஹேண்ட் டவுனில் இருக்க மாதிரி திருப்பிட்டு, இப்படி பண்ணாலும் வலை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வயனை பார்த்து நாட்டியாக சொல்ல, வயனுக்கு அப்பையும் புரியலை, இது என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரியே பார்க்க, ஓகே வயன், உனக்கு வலை விடுறது எப்படின்னு நான் உனக்கு ஒரு நாள் காட்டுறேன். ஏன் இப்போயே காட்டுங்களேன். இப்போயே காட்டுனா உன்னால் அதை தாங்க முடியாது வயன். என்னது அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குமா? அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட்டியாக ஸ்மைல் பண்ணேன். சரி, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தனியாவா? ஹலோ மிஸ்டர் ஜியோன், என்ன நினைச்சிங்க? இந்த ஏரியாவே நாம் தான் அப்படிங்கிற மாதிரி. இல்லை வயன், நிறையா மிஸ்ஸிங் கேஸ். ஐயா ஜியோனா, என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே கெத்தாக அவருடைய டிஷர்ட்டை தூக்கிட்டு அப்படியே முன்னாடி போக, அப்படியே அவருடைய பைஸ்கிள் எடுத்துகிட்டு அவள் போக ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவன் வேறு சும்மா இல்லாமல் ஏதோ கிஸ்ஸிங்னு சொல்லிட்டு போயிட்டான். இருந்தாலும் கொடுத்தான் பார்த்தியா நச்சக்குன்னு ஒரு லிப்பில் கிஸ்ஸு அங்கே இருக்கா. இப்போ தெரியுதுக்கே எல்லா பொண்ணுங்களும் ஏன் ஆள் பின்னாடியே சுற்றுறாங்க அப்படின்ட்டு. அவன் அழகுலையும் அறிவிலையும் அப்புறம் ரொமான்ஸ் பண்ணுறதுலையும் கிக்காக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே கனவு காண்டுட்டே பைஸ்கிள் அவளுடைய வீட்டுக்கு போகிறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. வயன் அப்படியே அவளுடைய சைக்கிளை அங்கே பார்க் பண்ணிவிட்டு முன்னாடி போகும்போது ஒரு பிளாக் கலர் கார் அவகிட்ட ஸ்டாப் ஆகுது. வயன் அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. பிகாஸ் அதுலேருந்து இறங்குறது ஃபீலிக்ஸ். வாடா மச்சான் ஃபீலிக்ஸா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே ஓடி போயிட்டு ஹக் பண்ணேன். அப்போ நான் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்தோட வாய்ஸ் பார்த்தா ஜாக். டே வாடா ஜாக்ஸா அப்படிங்கிற மாதிரி வயன், ஃபெலிக்ஸ், ஜாக்ஸ் 3 பேருமே ட்ரியோ கேங்காக ஹக் பண்ணி கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் வயன் காருக்குள்ளே எட்டி பார்த்து கொண்டிருக்கும் போது அப்படியே காரோட விண்டோ அப்படியே ஓப்பன் ஆகுது. டிரைவர் சீட்டில் தேங்க இருக்கான். தேங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ண தேங்க அப்படியே அப்படிங்கிற மாதிரி குட்டியோட ஸ்மைல் பண்ணுறான். ஏன் தேங்கண்ணா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதோ தொலைஞ்ச மாதிரி இருக்கிறீங்க? உங்களால் மட்டும்தான் தேங்கண்ணா வாழ்க்கையே அப்படியே போன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தேங்க இப்போ தான் ஒழுங்காக ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் தேங்கண்ணா சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? கொஞ்ச நாள் ஆளையும் காணோம்
அப்புறம் என் ஆள் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பையன் அப்படியே ஷை ஆகிட்டே கேட்க, அப்போ பின்னாடி இருந்து ஃபிலிக்ஸா டே குஞ்சா வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கத்த பையன் அப்படி இரிட்டேட் ஆக்கி ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி பையன் அப்படியே ஓடி போயிட்டு ஃபிலிக்ஸோட ஹேரை பிடிச்சி அப்படியே கீழே இழுத்து, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை குஞ்சான்னு எல்லோரும் முன்னாடி கூப்பிடாத அப்படின்னு. சாரிடி ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஏய் விடுங்கடா எப்போ பார்த்தாலும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க சரி அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் அப்படியே சொல்ல பையன் அப்படியே அவளுடைய லெக்ஸால் எட்டி ஜாக்சனுடைய பட்லேயே ஒன்று வைக்கிறா. நீ மூடு இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கு காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரியே பையன் சொல்ல ஜாக்சன் அப்படியே ஒரு மாதிரி சரி வீட்டு பையனா இதெல்லாம் நமக்குள்க சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் பையன் ஃபிலிக்ஸ் அப்படியே அடித்து கொண்டு ஜாலியாக பேசுகிறத டேங் பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஒரு சிக்னல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதை விடுங்கடா. அப்புறம் ஃபிலிக்ஸா அந்த பொண்ணுகிட்ட சொன்னியா? எந்த பொண்ணுகிட்ட? டே நடிக்காதடா, அதுதான் நம்ம லியா. விடுங்கடி, அவள் எனக்கு ஓகே. நீ ஃபஸ்ட்டு அவட்ட வந்து ஓப்பனாக சொல்லணும் மச்சான். அப்படி இல்லைடா குஞ்சா, உன்னை இப்போ செருப்பாலே அடிப்பேன் ஃபிலிக்ஸ் நாயே. சாரி வயன். அப்படி இல்லை வயன், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாமல் என்னால் எப்படிடினா வாயால் தான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் கத்துறான். சபா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸனோட ஹெட்டில் கையை வச்சுக்கிட்டு இருக்கும்போது பெல் ரிங் ஆகுது. எல்லோரும் அவங்க கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. எப்பயும் போல தான் அவங்களுக்கு ஜேகே வந்து பாடம் எடுக்கிறாரு. தென் கொஞ்சம் டைம் போகுது. வயன் அடிக்கடி வால் பண்ணுறா. அப்போ ஒரு பொண்ணு வயன்னா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட வயன் எவன்டா அவன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பின்னாடி பெஞ்சில் முன்னாடி பார்க்குறா. சொல்லு லில்லி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது இல்லை, அது ஒரு பொண்ணு இந்த சாக்லேட் அவன்கிட்ட கொடுக்க சொல்லிச்சு. எது பொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் அப்படியே ஒரு மாதிரி வயனை பார்க்க, டே நான் ஒன்றும் பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே ஷாக்கில் அப்படியே ஒரு மாதிரி பதறி கொண்டு சொல்ல, ஃபிலிக்ஸா நான் சொன்னேன்ல வயன் வர சரியே இல்லை ஒரு மார்க்கமாக பண்ணுறான்னு. பார்த்தல ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து சாக்லேட்டு வாங்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை ஃபிலிக்ஸ் அப்படியே பறித்து அவனுக்கு 2 பேரும் அப்படியே அந்த பிரித்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. நாடி லில்லி அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே பார்க்க, இது அந்த ஏ செக்ஷன் பொண்ணு ஜியா கொடுக்க சொன்னான். இது ஜியாவா அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே ஷாக் ஆகி பார்க்க, இது ஜேசனோட சிஸ்டரில். ஐயையோ சாக்லேட்டில் பாய்சன் கலந்து போட்டாங்க போலைக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் இருக்காதுடா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் வேறு அழுகிற மாதிரி சொல்லுறான். சும்மா வாயை மூட்டுதுங்கடா, செத்தா அங்கிட்டு போயிட்டு சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி பையன் அப்படியே சொல்ல, நீ சொல்லுவ நீ தான் சாக்லேட்டை சாப்பிடலையே, இதுக்கு தான் சொன்னேன் ஊரு வம்பு வேணான்னு பாரு. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை சாக்லேட்டில் பொய்சனுக்கு கலந்து குளிர் நிலைமைங்க ஆக்கிட்டேடா ஃபிலிக்ஸா அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் அழுகிறான். இன்னொரு பொண்ணு கூட நான் தொடலடா, அதுக்குள்ளே கண்ணிக்கழியாமையே இன்னும் சாக வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். லில்லி அப்போ கையில் இருந்த ஒரு குட்டி லெட்டராக வந்து இப்போ தான் வயன் கையில் கொடுக்க, வயன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இதையும் சேர்த்து தான் அவள் கொடுக்க சொன்னான் அப்படிங்கிற மாதிரி லில்லி கொஞ்சம் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு சொல்ல, அடி பாவி அப்படிங்கிற மாதிரி வயன் அந்த லெட்டரை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் சரி லில்லி தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படிங்கிற மாதிரி அவள் ஷை ஆகிட்டே போகிறா. சரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி வயன் ஒரு லுக்கை போட்டுட்டு, டே அதில் பாய்சன் எல்லாம் இல்லைடா, அவள் தங்கச்சி பேர்னா வந்துருச்சு பாருங்க. ஜேசனோட தங்கச்சி இருக்கால, ஃபிலிக்ஸ் பண்ண அந்த நல்ல காரியத்துக்கு தேங்க்ஸ் சொல்லி நம்ம 3 பேருக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருக்கா மச்சான், இதில் போய்ட்டு பாய்சன் இருக்குது அப்படி இப்படின்னு அந்த பொம்பளை பிள்ளைய சந்தேகப்பட்டுட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே சேடாக சொல்ல, ஆமாம் இவங்களுக்கு பெண்கள் அப்படின்னா மட்டும் இவங்களுக்கு சாஃப்ட் கார்னர் அப்படியே கொத்தின்னு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் அப்படியே சொல்ல,
இவ்வளோ நேரம் சாவு பயத்தில் தான் நான் புலம்பிட்டு இருந்தேன். இப்படி இந்த நாய்க்கு இப்போ வாயை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேர் அப்படியே ஜாலியாக கலாய்ச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார ஒரு குட்டி குடோன் மாதிரி காட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணு அப்படியே நியூடாக படுத்துட்டு இருக்கா. அவள் கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. அவள் இப்போ கண்ணு முழிச்சு ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்துலேயே கேட்க, ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஹூடி போட்ட ஒரு பர்சன் அப்படியே வராரு. அவனோட கையில் ஒரு மாதிரி ஷார்ப்பாக ஒரு நைஃப் இருக்குது. அந்த இருட்டிலையும் அந்த நைஃப் வந்து ஒரு மாதிரி ஷைன் ஆகுது. ஸோ பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்து கத்த ஸ்டார்ட் பண்ணிடுறா. என்ன பண்ணுறீங்க, என்ன விடுங்க, நான் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அழுக. அந்த பர்சன் அப்படியே அந்த நைஃபை அந்த செவத்தோடு அப்படியே உரசிட்டு வராரு. அப்போ ஒரு மாதிரியான ஒரு கீச் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும்ல, அந்த பொண்ணுக்கு அது வந்து ஒரு பயத்தை கொடுக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன ஒன்றும் பண்ணுறாதீங்க, நான் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் பேசாமல் ஜஸ்ட்டு அந்த பொண்ணு பேசுகிறத கேட்டுட்டு ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அழுது கொண்டிருக்கோமோ, உன்னை விட்டுடணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்கிட்ட இருந்து ஒரே ஒரு சவுண்டு மட்டும்தான். அந்த பொண்ணு எஸ் அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட சிம்பிளாக அந்த பொண்ணோட கட்டியிருந்த சங்கிலிங்கெல்லாம் அவுத்து விட்டுட்டு இங்கேருந்து இப்போ நீ போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் அப்படியே அந்த டோரை பாயிண்ட் பண்ணி அந்த பொண்ணு விட்டால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த காட்டில் ஓட ஸ்டார்ட் பண்ணுறா. மிச்சம் இல்லை ஒரு 5 ஸ்டெப் தான் வச்சுருப்பா. அப்போ அவள் காலில் சதக்குன்னு ஒன்று எதுவும் இறங்குது. அவள் அப்படியே அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அப்படியே கீழே விழுறா. என்னென்னு பார்த்தா அந்த விலங்குகளுக்கு வச்சுருப்பாங்களா ஒரு ட்ராப் ஒன்று. ஸோ அதில் அவள் கால் வச்சுருக்கா. ஸோ அது அப்படியே அவள் காலில் சதாக்குன்னு மாட்டி அவளுடைய சதைக்குள்ளார அது பற்றி லாக் ஆகி ரத்தம் அப்படியே வெளியே வர அந்த பொண்ணு அப்படியே செம்மையாக அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. அவள் அப்படியே அந்த பயத்துலேயே அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்க இன்னொரு கால்லையும் சேம் அதே ட்ராப் அவள் காலில் படுது. ஸோ இப்போ அப்படியே அந்த கேபின்குள்ளே அந்த பர்சன் அந்த மானிட்டரை பார்த்துட்டு இருக்கார். அந்த மானிட்டரில் என்ன விளங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே ஓடுறால, ஸோ அதை தான் அந்த பர்சன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த பர்சன் அப்படியே இது ஒரு கேம் அப்படிங்கிற மாதிரி, கேம் பார்க்குற மாதிரி, ஏதோ ஒரு டிவி ஷோ பார்க்குற மாதிரி அவ்வளோ ஈவிலாக ஸ்மைல் பண்ணி கொண்டு அந்த பர்சன் அந்த மானிட்டரையே பார்த்து ஸ்மைல் பண்ணி கொண்டிருக்காரு. அந்த பொண்ணு முடிஞ்ச வர ஓட ட்ரை பண்ணுறா. பட் அவளால் முடியலை. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு ஒரு மாதிரி தவழ்ந்து கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணுறா உயிர் பயத்தில். ஸோ அப்போ ஏதோ ஒரு லிக்விட் அவள் மேலே வந்து விழுது. அது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அது பிளட்டு. அவளுடைய மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது. அது யாரோட பிளட்டுலாம் தெரியலை. பட் அது வந்து ஒரு பிளட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் அவளுக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்துலேயே அங்கிட்டு சுற்றி கொண்டிருந்த உல்ஃப் மிருகங்கள் அப்படின்னு வந்து அந்த பொண்ணை அப்படியே கொதறி சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த பர்சன் இதெல்லாம் மானிட்டரில் பார்த்து அப்படியே டெவிலிஷாக ஸ்மைல் பண்ணி கொண்டே இருக்கார். ஸோ இதோட இந்த பாட்டை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வேணுமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட் நான் போடுவேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் எஃப்எஃப் கேட்குறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய டார்க் கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து நாங்கள் வந்து 100 சப்ஸ்கிரைபரை வந்து நாங்கள் வந்து தாண்டிட்டோம். இப்போ வந்து 109 சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு ஸ்பெஷலாக வந்து நான் வந்து ஒரு 1 ஷாட் போடலான்னு இருக்கேன். டைட்டில் வந்து ட்ரூத் ஆர் டேர் வித் ஸ்டெப் பிரதர். ஓகேவா? ஸோ இது தான் வந்து டைட்டில். ஸோ இந்த டைட்டிலுக்கு வந்து நம்ம யாருக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அவங்களுக்கே வந்து இந்த ஸ்பெஷல் 1 ஷாட்டை போட்டுருவேன். தென் இன்ஸ்டாவில் வந்து நான் இருக்கேன் காய்ஸ். ஸோ இன்ஸ்டா ஐடி வந்து டார்க் ஸ்பெல் தான். நான் வந்து இப்போ வைட்டியில் என்ன டிபி போட்டிருக்கேனோ
சேம் டிபி போட்டு ஒரு ஐடி இருக்கும் டார்க் ஸ்பெல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்சால் கொஞ்சம் அதில் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்கிட்ட பேசணுன்னா பேசினா நான் வந்து லிங்க்கை போடலான்னு தான் இருந்தேன் வைட்டிலே நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அப்படி. பட் என்னென்னு தெரியலை வந்து லிங்க்கு ஒர்க் ஆகுதுல்ல. சரி பார்ப்போம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் மஸ்ட் பி கிலே. ஸோ பாய், டாடா, see you.